பார்த்து கொண்டிருக்கிறாங்க மாணவர்களே. இயேசு சாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு சாமியோட அன்பை பற்றி நான் பார்த்து கொண்டே இருக்கோம். இன்று இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் மேல் இயேசு சாமி எத்தனை அன்பா இருக்கிறார் என்று பாருங்கள். வேதத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். வசனத்தை கவனித்தீர்களா பிரியமானவர்களே? இயேசு சாமியை பற்றி இந்த வசனத்துல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, இயேசுசாமியுடைய நாமத்தை நம்பி யார் வேண்டாங்களோ, யார் அவர் நாமத்தை சொல்லி அவர் மேல நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று போட்டிருக்கு. அப்படின்னா விடுவிக்கப்படுவான் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க யாராக இருந்தாலும் சரி பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஒருவேளை எங்களுடைய காரியத்திலே ஒரு விடுதலை வேண்டும் என்று ஏதோ ஒரு காரியத்துல இந்த நாட்களில் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து பயந்து போய் கூட இந்த நாட்களில் காணப்படலாம். ஒரு கலக்கத்தோடு கூட நீங்க இந்த நாட்களில் இருக்கலாம். பிரியமானவர்களே, நீங்க யோசிக்கலாம், ஏசாமி எப்படி எனக்கு கொடுப்பார் என்று நீங்க யோசிக்கலாம். வசனம் சொல்லுது பாத்தீங்களா, தெளிவா ஏசாமியோட நாமத்தை நம்பி யார் வேண்டாம் அவங்க நிச்சயமாக விடுவிக்கப்படுவார்கள், நான் அதை உங்களை விடுவிப்பேன் என்று இன்று இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே ஒரு வசனம் இருக்கு. ஒரு பக்தர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார் என்று ஒரு பக்தர் சொல்றாரு. அப்ப என்ன நடந்திருக்கும் அவர் வாழ்க்கையில? அவருடைய சூழ்நிலைகள், ஒரு பிரச்சனை நிமித்தம், அந்த பிரச்சனையினுடைய அதனுடைய சூழ்நிலை நிமித்தம் பயந்து போய் அந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன செஞ்சாரா? இந்த வசனத்தின் படி அவருடைய நாமத்தை இயேசு சுவாமி என்று அவர் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார். அந்த பக்தன் கூப்பிடும் போது நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஒரு பிரச்சனையா ரெண்டு பிரச்சனையா, பலவாறு இந்த நாட்களில் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்க யோசிக்கலாம். எதை நினைத்து கவலைப்பட என்று எனக்கு தெரியல, எனக்கு அவ்வளவு ஒரு நெருக்கம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனை என்று கூட நீங்க யோசிக்கலாம். இந்த பக்தன் சொல்றாரு, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். ஒரு காரியம் மட்டும்தான் கடவுள் நம்மளை விடுவிக்கலாம், உதவி செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. எல்லா பயத்துக்கும். அப்ப அந்த பக்தனுக்கு அவ்வளவு ஒரு நெருக்கடி இருந்திருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் கடவுள் தீர்வாய் இருந்து இயேசு சுவாமி அதுல இருந்து, அந்த பிரச்சனையில இருந்து அவரை விடுவித்தார் என்று அந்த பக்தன் சொல்லி சந்தோஷப்படுகிறார். அது மாதிரி இன்று இந்த நாட்களிலே ஒரு வேளை யோசிக்கலாம், எனக்கு சாமிகிட்ட வேண்ட தெரியாது, எப்படி வேண்டது, யார்கிட்ட போய் இதை கேட்கறது அப்படி கூட நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்கள் வீட்டில இருந்த இடத்துல இயேசு சுவாமி அப்படின்னு ஒரு நாமத்தை சொல்லி இன்று எந்த பிரச்சனையின் வழியா நீங்க போயிருக்கீங்க, எத்தனையா இருந்தாலும் பரவாயில்ல, 1 2 யோசிக்காதீங்க. எத்தனை உங்கள் மனதிலே ஓடு, அது நிமித்தம் நீங்கள் பயத்தோடு நிற்கிறீங்களே, அதை சாமின்னு அவர் நாமத்தை சொல்லி நீங்க இருந்த இடத்துல வேண்டி பாருங்களேன். இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன் சாமி, எனக்கே சொல்ற மாதிரி இருக்கு, பல பிரச்சனை இருக்கு, அது நிமித்தம் பயமா இருக்கு, எஸ் சாமி உங்க நாமத்தை சொன்னா விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்றாங்க, அவங்கள நம்புறேன் சுவாமின்னு சொல்லி இயேசு சுவாமின்னு அவர் நாமத்தை சொல்லி வேண்டி பாருங்களேன். அந்த பிரச்சனையில இருந்து தெய்வம் நிச்சயமாக உங்களை விடுவித்து சந்தோஷமாக வாழ வைப்பார். நீங்கள் வேண்டன போதே உங்களுக்கு ஒரு அற்புதம், ஒரு வழி வாசல் நடக்க ஆரம்பிக்கிறதை நீங்க பார்ப்பீர்கள். பிரியமானவர்களே, முதலாவது உங்க மனசுல ஒரு சமாதானம் வந்துடும். சுவாமி நீங்க அவர் நாமத்தை சொல்லி வேண்டுமத்துல உங்க பாரத்தை யாருக்கெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அழுது நம்மளுக்கு தெரிஞ்ச நம்முடைய நண்பர்கிட்ட சொல்றோம் இல்லையா, நம்மளுக்கு தேவையான ரொம்ப பிரச்சனை அப்படின்னா ரொம்ப நெருக்கமா நம்ம யார்கிட்ட பழகுறோமோ ஒன்று சொல்லி அழுகுறோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம், கொஞ்சம் என் பாரத்தை நான் இறக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அப்படி சொல்றோம்ல, அது மாதிரி தான் இயேசுசாமி சொல்லுகிறார், நாங்களே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லியிருக்கிறேன். உன் பாரம் என்ன, கவலை என்ன, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இயேசு சுவாமின்னு அவர் மேல வச்சிருக்க உங்கள்கிட்ட சொல்லிட்டே சாமின்னு சொல்லுங்க, நிச்சயமா அதை கேட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார், உங்களை ஆதரிப்பார். ஆதரிக்கிற கரத்தை நீட்டி இந்த பிரச்சனையில இருந்து உங்களை விடுவித்து, இந்த பயத்திலிருந்து விடுவித்து சந்தோஷமாக பிரியமானவர்களே, இதற்கு என்னுடைய குடும்பம் கூட ஒரு சாட்சி. என்னுடைய ஏசாமியோட அன்பை எங்கள் குடும்பம் அறியாத ஒரு குடும்பம், ஏசாமிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பம். பிரியமானவர்களே, அப்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நான் அப்ப சிறு பிள்ளை, என்னுடைய அம்மா, என்னுடைய தாயாரும் என்னுடைய மூத்த சகோதரியும் அந்த நாட்களிலே வெள்ளி சூனியத்திலே கஷ்டப்பட்டு, பிசாசின் பிடியில கஷ்டப்பட்டு, வீட்டில் ஒரு சமாதானம் இல்லை. இப்படித்தான் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை என்னுடைய அப்பா கிடையாது, பல பிரச்சனை, தொழில பிரச்சனை, கடன் பிரச்சனை, வீட்டுல பெரிய பிள்ளை, வாலிப பிள்ளை, அவளுக்கு
பில்லி சூனியம், மனைவி பிசாசு போராட்டம், இப்படி பல சூழ்நிலை, எதிர்கால பயம், அடுத்து வரிசையாக பெண் பிள்ளைகள் உண்டு. அவளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படி ஒரு குழப்பமான நிலைமை. இப்படிதான் ஏசாவோட அன்பு என்னுடைய தகப்பனாருக்கு சொல்லப்பட்டது. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, ஏசாமின்னு சொல்லி அவர் நாமத்தை யார் வேண்டாம், உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் விடுவிச்சிருவாருன்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதை நம்பி உங்களுக்கு ஜெபிக்கலாம் தெரியாது பிரியமானவர்களே, ஆனால் ஏசாமியை நம்பி எழுத ஆரம்பிச்சாங்க. மனைவி எப்படி பிசாசு இருக்கிறா சுவாமி, என்னுடைய மகள் வாலிப பிள்ளை பில்லி சூனியம் வைக்கப்பட்டு பைத்தியமான நிலைமையில இருக்கிறான், தொழில் எல்லாம் சரியில்லை, கடன் பிரச்சனை, எதிர்கால பயம், ஒன்று ரெண்டு இல்லை பல பிரச்சனை என்று சாமியை நம்பி என்னுடைய தகப்பனார் வேண்டார். என்ன ஆச்சரியம் தெரியும், தெய்வம் எல்லாத்துல இருந்து விடுவித்து என்னுடைய அம்மா விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றும் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மூத்த சகோதரி சாமியோட அன்பை பலருக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பரிபூர்ண சுகம், சொன்னியமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியவில்லை, தெய்வம் சுகம் கொடுத்தார். சந்தோஷமாக நீங்க குடும்பமா ஏசாமியோட அன்பை அநேகர் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விடுவித்த இயேசு சுவாமி எங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணம் செய்தார், அவர் உங்களுக்கும் செய்தார். சந்தோஷமாக வளையுங்கள் ஏசாமின்னு சொல்லி இப்ப இருந்து நீங்க தினம் எத்தனை முறைனாலும் வேண்டலாம். நீங்க எங்க இருந்தாலும் வேலை பார்த்துக்கிட்டு கூட ஏசாமி சொல்லி நீங்க வேண்டலாம். கேட்டுக்கிட்டே இருங்களேன். நிச்சயமாக ஒரு அப்பாட்டா பிள்ளை எப்படி பேசுவோம் அது மாதிரி கேளுங்க. ஆண்டவர் கேட்டு உங்களை எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஏசாமி உங்களை சந்தோஷமாக நம்பிக்கையோட கண்களை மூடி என்னோட கூட ஜெபம் பண்றீங்களா? அன்பு இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் மனதில் வேண்டுகிறோம். இந்த பிள்ளையிடத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி சுவாமி. உங்களுடைய நாமத்தை யாரை நம்பி வேண்டுறாங்களோ அவங்க விடுவிக்கப்படுவார்கள் என்று பிள்ளைகள் சொல்லியிருக்கீங்க சுவாமி. இப்போதும் அப்பா பல பிரச்சனையோடு வாழ்க்கையில அது நிமித்தம் போராடி எதிர்கால பயத்தோடு நாட்களை சோர்ந்து போய் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளிடத்துல நீர் வாக்கு பண்ண அன்புக்காய் நன்றி. இந்த பிள்ளைகள் இயேசு சுவாமி என்ற நாமத்தை சொல்லி என்ன வேண்டுறாங்களோ இப்பொழுது இயேசுவின் நாமங்களை அந்த வேண்டுதலை தெய்வம் கேட்டு அந்த காரியத்துல ஒரு விடுதலை கட்டிடுகிற அன்புக்காய் நன்றி அப்பா. எல்லாம் பயத்துக்கும் நீங்களாக்கி இந்த பிள்ளைகளை விடுவித்து சந்தோஷமாக நீங்க வாழ வைக்கிற அன்புக்காய் நன்றி. இப்போது வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கட்டும் அப்பா. அதை இந்த பிள்ளைகள் பார்த்து எஸ்ஸாமி எனக்கு செஞ்சார் என்று சந்தோஷப்பட இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.